Hi friends, welcome to Tamil Info RH. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க ரெசிபி plain சால்னா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம அரைக்கிற மசாலா தான் இந்த சால்னாக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. கூடவே 2 சில் தேங்காய், 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 பல் பூண்டு, கசகசா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 நட்சத்திர சோம்பு, சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2 சேர்த்துருக்கேன், கிராம்பு 2 சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பட்டை 1 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 6-7 போல் சேர்த்துக்கோங்க. முந்திரி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கணும்னா உடச்ச கடலை இருந்ததுன்னா கூட நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு முழு தக்காளி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சால்னா வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபமான நேரம் தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கரில் செய்கிறதுனால ஜஸ்ட் 3 விசில் வச்சாலே போதும். நம்மளோட கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நல்ல கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோட வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதில் தண்ணி சேர்த்துறதுனால தான் அந்த கலரில் இருக்குது. மொத்தமாக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா இலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்ல வாசனையாக இருக்கும். கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ விசில் போட்டு மூடிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிரேவி வந்து திக்காக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.